Hi guys, I'm Niveta. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 11.8 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு என்ன டாபிக் அடியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் அப்படின்ற டாபிக் அடியில் தான் வருது. ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான். என்னென்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஓகேவா, கான்ஸ்டன்ட் அப்படின்னா 2, 3, 4 இந்த மாதிரியான கான்ஸ்டன்ட் அதை நீங்கள் அழகாக அப்படியே அழகாக தூக்கி அப்படியே வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு 2 ஆர் மோர் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிளில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக அதை வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரல் ஓவர் f1 of x dx ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்டெகிரல் ஓவர் f2 of x dx. ஓகே ஃபைன். இப்போ இன்னொரு நோட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 2 ஆர் மோர் தென் n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிரித்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட்டை வந்துட்டு அலேக்கா தூக்கி வெளியில் போட்டு நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x⁴ அப்படிங்கிறது தான். ஸோ 5x⁴ நம்ம என்ன பண்ணணும்னா 5 மட்டும் நம்ம வெளியில் வச்சுட்டு x⁴ மட்டும் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 மட்டும் வெளியில் வச்சுட்டு x⁴ மட்டும் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x⁴n ஃபார்முலாவில் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x⁴n + 1 / n + 1. ஸோ அந்த ஃபார்முலாவில் போடும்போது x⁴ இருக்கா, அப்போ 4 + 1 / 4 + 1 வரும். இப்போ 5x⁵ / 5ன்னு வரும். 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x⁵ + c அப்படிங்கிறது உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லாம் இதெல்லாம் தனித்தனியாக பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வர காம்ப்ளிகேட்டட் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ தான் படித்தோம் என்ன அப்படின்னா, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு வரும்போது இங்கே 5x² இருந்துச்சுன்னா 5 கான்ஸ்டன்ட், அதனால் அதை வெளியில் போட்டிருக்காங்க. இன்டெகிரல் ஓவர் x² dxன்னு வருது. அடுத்தது வெறும் 4 மட்டும் தான் இருக்குது. தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ரைட், அதனால் -4 இன்டெகிரல் ஓவர் dx. அதாவது உங்களுக்கு இன்டெகிரேஷனும் வரும், இந்த dxும் உள்ளே வரும், இன்டெகிரேஷனும் வரும், dxும் உள்ளே வரும், இன்டெகிரேஷனும் உள்ள வரும், dxும் உள்ள வரும், இன்டெகிரேஷனும் உள்ள வரும், dxும் உள்ள வரும். அப்படி பார்க்கும்போது -4ங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ இன்டெகிரல் ஓவர் dx மட்டும் வரும். +7 × இன்டெகிரல் ஓவர் 1/x dx. 7 கான்ஸ்டன்ட், அது வெளியில் போயிடுச்சுன்னா 1/x dxன்னு இருக்கும். அதுக்கப்புறம் +2 × இன்டெகிரல் ஓவர் 2 வெளில போயிடுச்சுன்னா 1/√x dx அப்படின்னு வரும். ஓகேவா, சரி. அடுத்தது என்னது, x² இருக்குது. அப்போ x⁴n ஃபார்முலா தான். x⁴n x⁴n + 1/n + 1. ஸோ அப்போ x⁴2 + 1 / 2 + 1 அப்படின்னு வரும். அடுத்தது மைனஸ் இந்த இன்டெகிரேஷனும் dn கேன்சல் ஆயிடுச்சுன்னா x மட்டும் வரும், -4x. அதுக்கப்புறம் +7 1/x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா log x அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபார்முலா இருக்குது. 1/x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா log x. ஸோ அதனால் நமக்கு log x அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு +2 × √x வந்து உங்களுக்கு டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இதை நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா x⁻−1/2ன்னு வரும். ஓகேவா, √x வந்து நியூமரேட்டரில் இருக்குன்னா x⁻−1/2ன்னு வரும். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x⁻−1/2 + 1 / -1/2 + 1 வரும். ஓகேவா, அடுத்த ஸ்டெப் x⁴2 அந்த சைடு போயிடுச்சுன்னா -1 + 2/2 / -1 + 2/2ன்னு வரும், which is x⁻1/2 / 1/2. ஓகே, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த 1/2 இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 2ன்னு வந்துடும். ஓகே, சாரி, இந்த 2 அப்படியே இருக்கு. இந்த √x வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இன்டெகிரேட் பண்ணும்போது x⁻−1/2 + 1 / -1/2 + 1ன்னு வருது. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது, 5 2 + 1 3 x³ வருது, -4x இருக்குது, +7 log x இருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துல 2 இந்த சைடு வந்துடும். கரெக்டாக, இங்கே ஏற்கனவே ஒரு 2 இருக்குது. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு 2ன்னு வரும், லைக் 1/2ன்னு வருது. புரியுதா, அப்போ அந்த 1/2 வந்துட்டு உங்களுக்கு இந்த 2ஓட சேரும்போது, ஏன்னா லைக் இந்த 2 இங்கே இருக்குது, அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2 × இந்த 1/2 போகும்போது 2/1ன்னு வரும், x⁻1/2ன்னு வரும். இப்போ 2 × 2 4ன்னு ஆகும். ஓகேவா, x⁻1/2 நீங்கள் √xன்னு எழுதிக்கலாம், +c, அவ்வளோதான் உங்களோட சம்மே. ஓகேவா, ஸோ கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 1/√x அப்படின்றது x⁻−1/2ன்னு எழுதிக்கோங்க. இதை இன்டெகிரேட் பண்ணும்போது x⁻−1/2 + 1 / -1/2 + 1ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா -1 + 2/2 / -1 + 2/2ன்னு வரும். இப்போ x⁻1/2 / 1/2. அதுக்கு அடுத்தது என்ன ஆகும், x⁻1/2. ஓகே,
இந்த 1/2 ரெசிப்ரோகேட் எடுத்திங்கன்னா 2/1 வரும். 2 × 2 4 2 டைம்ஸ் அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு கான்ஸ்டன்ட்டை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு 2 வெளியில் எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணணும். -4 எடுத்துகிட்டு sin x இன்டெகிரேட் பண்ணணும். 5 வெளியில் எடுத்துகிட்டு secant square x இன்டெகிரேட் பண்ணணும். ப்ளஸ் cosecant square x dxன்னு வருதா? cos x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா sin x. sin x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா -cos x வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதுவும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். நான் சொல்கிறது புரியுதா? லைக் sin x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா -cos xன்னு வரும். அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் cos x மாறிடும். ப்ளஸ் 5 × secant square x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா tan x. நான் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். என்னென்னா நான் 2 நிமிஷத்தில் t போட்டுருவேன். ஓகே, secant square xன்னு சொல்லும்போது 2 நிமிஷத்தில் t போட்டுருவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மைனஸ் cosecant அப்படின்னா கோனா 2 பேர். ஓகேவா? கோனா ஃப்ரெண்டு. ஸோ அதனால 2 பேர். இங்கே ஒரு 2 பேர். ஸோ ரெண்டோ சேர்ந்தா 4 பேர். 4 பேர் சேர்ந்தா ஒரு கட்டிலே தூக்க முடியும், காட்டே தூக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம கட்டில் தூக்கும் போது இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி, ரைட்? ஸோ அதனால மைனஸ்ன்னு வரும். ஸோ அதனால cosecant square x dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா -cot x dx அப்படின்னு வரும். ஓகேவா? அவ்வளோதான். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.